அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு தானே இருக்கிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ வாழ்கிற வாழ்க்கையை எப்போதுமே நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையாகவே வாழ முடியும். நீங்கள் இவ்வளோ காலமாக வாழ்ந்த வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கைன்னு நினச்சி வாழ்றீங்க தானே. இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் சந்தோஷத்தை தேட வேண்டும், சந்தோஷமான உலகத்தை தேட வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கையை தேட வேண்டும். அதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அது பண்ணாமல் நம்ம எப்போதுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறது அடுத்தவங்களோட சந்தோஷம், அடுத்தவங்க எப்படி சந்தோஷமாக இருக்கிறாங்க, எப்படி அடுத்தவங்க அந்த வேலை பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு யோசிச்சு தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறது இவ்வளோ காலமாக, நம்மளுக்கு தெரிகிறது இவ்வளோ காலமாக சந்தோஷம்னு. இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கையை, நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை இல்லை. நான் வாழ்கிற வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்க வேணும்னா நான் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அடுத்தவங்க வாழ்கிற மாதிரி வாழ வேணும். அதுதான் என்னோட ஆசை, அதுதான் என்னோட கனவு. அப்படி வாழ்ந்தா எப்போதுமே நம்மளோட சந்தோஷத்தை, நம்மளோட இருக்கிற சந்தோஷத்தை தேட முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இவ்வளோ காலமாக சந்தோஷமான வாழ்க்கைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது சந்தோஷத்தை தேடுது கிடைக்காத உலகத்துல தானே. ஏன்னா நீங்க அடுத்தவங்களோட வாழ்க்கை, அடுத்தவங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க எப்படி அந்த வாழ்க்கையில அவங்க எப்படி அந்த வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு யோசிச்சு கூட இல்லை. ஏன்னா அவங்க சந்தோஷமா இருக்கிறது அது கிடைச்சி தானே, அவங்க அது கிடைச்சனால தானே சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு நீங்க யோசிச்சுக்கிறீங்க. ஏன்னா அப்ப நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை சந்தோஷமா வாழ முடியாது. ஏன்னா எப்போதுமே நம்ம இருக்கிறது கிடைக்காத வாழ்க்கையை பத்தி கவலை இல்லை. அந்த வாழ்க்கை எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்குமோன்னு யோசிச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம கிடைக்காத உலகத்தை பற்றி யோசிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச உலகத்தை கிடைச்ச வாழ்க்கையை நம்மளுக்கு வாழ முடியாது. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையை வாழ வேணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம தேடுற வாழ்க்கையை தேடும் போது கூட இப்போ நம்ம தேடுற சந்தோஷத்தை, நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சந்தோஷம், ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷம் தான் அது நம்ம தேட வேண்டிய ஒரே ஒரு விஷயம். அது நம்ம தேடிக்கிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு கிடைக்காத உலகத்தை பற்றி யோசிச்சு அது நம்மளுக்கு கிடைக்கிறது எப்படின்னு யோசிச்சு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கையை இவ்வளோ காலமாக சந்தோஷமான வாழ்க்கை, அது சந்தோஷமாக இருக்க வேறியது எப்படி, நம்மளுக்கு கிடைச்ச சந்தோஷம் எப்படி கிடைச்சிருச்சுன்னு யோசிக்கிறது இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்காது, அது கிடைச்சா நான் சந்தோஷமா இருக்கும், அது கிடைச்சா மட்டுமே தான் என்னோட சந்தோஷம் இருக்கு, அதுல தான் என்னோட சந்தோஷம் இருக்கிறது நம்ம இவ்வளவு காலமா யோசிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்ம உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறது இருக்கிற ஒரே ஒரு வழி, ஏன்னா நம்மளுக்கு தெரியறது, நம்ம கண்ணுக்கு தெரியறது எப்போதுமே அவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கிறனால அதுதான் சந்தோஷம். ஏன்னா அவங்க ஆடி இருக்கிறதுனால அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க இவ்வளவு காலமா பண்ணுற வேலைகள் அவங்க இருக்கிறது சந்தோஷத்துலன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கு கிடைக்கிற ஒரே ஒரு விஷயம் அதுதான் சந்தோஷம், அது இல்லை சந்தோஷம். ஏன்னா சின்ன காலத்தில் நம்ம இருந்தது சந்தோஷத்தில், இப்போ நம்ம இருக்கிறது சந்தோஷத்தில் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கையில் வாழ முடியாது. நம்ம எப்போதுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது கிடைக்காத வாழ்க்கையில். எப்போதுமே அவங்க எப்படி வாழ்கிறாங்க அதுதான் நம்மளோட சந்தோஷம். அவங்க அந்த வாழ்க்கை அப்படி இருந்தா, அந்த மாதிரி இருந்தால் எங்களுக்கும் சந்தோஷமாக இருக்க முடியும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கணும். நல்லா யோசிச்சு பார்த்தா நம்மளுக்கே தெரிஞ்சு வரும். ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கே தெரிஞ்சு வரும் அது இல்லை சந்தோஷம். இவ்வளோ காலமாக நம்மளுக்கு தேடினது இல்லை சந்தோஷம், அது கிடைச்சா எப்போதுமே நம்மளுக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம தேடின விஷயங்கள் நம்மளுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது இல்லை. நம்ம தேடின விஷயங்கள் சந்தோஷம் கிடைச்சிருச்சுன்னா நல்லா யோசிச்சு, நீங்கள் இவ்வளோ காலமாக நினச்சி வாழ்ந்த வாழ்க்கையில் தேடின வாழ்க்கையில் அந்த சந்தோஷத்தை கிடைச்சிருச்சுன்னா மறுபடியும் அந்த வேலைகள் பண்ண தேவை இருந்துச்சு. நல்லா யோசிச்சு பாருங்க. எப்போதுமே நம்ம அந்த வேலைகள் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அந்த சந்தோஷம் கிடைக்காதனால. எப்போதுமே நம்மளோட வாழ்க்கைக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காதனால தான் அந்த வேலைகள் மறுபடியும் பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எப்போதுமே நம்மளோட வாழ்க்கை அந்த வாழ்க்கையாகவே இருக்கிறது. நம்ம தேடுற விஷயங்கள் அந்த வாழ்க்கை கிடைக்காதனால. எப்போதுமே கிடைச்சிருச்சுன்னா நம்ம தேட தேவையில்லை. இப்போ நம்ம தேடுற வாழ்க்கையில் கிடைக்கிறது தேடினா, கிடைக்கிற இடத்துல தேடுனா, எப்போதுமே இருக்கிறது தேடுனா நம்மளுக்கு சந்தோஷமாக வாழ முடியும். இப்போ எப்போதுமே நம்ம கிடைக்கிறது இருக்கிற சந்தோஷத்தை எங்கே இருக்கிறது கிடைக்கிற சந்தோஷத்தை தேடுனா நம்மளுக்கு சந்தோஷமாக வாழ முடியும். எப்போதுமே சந்தோஷமாக வாழ வேணும்னா
நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கிடைக்கிற தேடுறது. அப்ப நீங்க எல்லாருமே கிடைக்கிற உலகத்துல கிடைக்கிறது தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய நாள் அமைக்க வேண்டும்.